அன்பார்ந்த தினதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது கர்மா கர்மா ஒருவரிடம் இருக்கின்ற கர்மா இன்னொருவரிடம் செயல்பாட்டுக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவில் இருக்கும். அந்த கர்மா இன்னொருத்தருடன் நாம் சேரும்போது நம்மளுடைய கர்மாவோ அவனுடைய கர்மாவோ செயல்படுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இதற்கு என்ன எல்லாரும் பதில் எதிர்பார்ப்பீங்கன்னா, உண்மையிலேயே ஒருவருடைய கர்மா இன்னொருத்தருடைய கர்மாவை இன்னொருத்தருட சேரும்போது என்பது என்ன சொல்லலாம்னா, மனசுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னா பொருள், உணவு, உடை, உறவு, மனம் மனசோடு மனம் விட்டு பேசுவது, இது எஃபெக்ட்னஸ் ஆகும். ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துக்கிடுறது, அதுவும் அந்த கர்மா ஜாயிண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒருத்தருடைய ட்ரெஸ் இன்னொருத்தர் போடுறது, ஒருத்தர் படுத்த இடத்துல இன்னொருத்தர் படுக்கிறது, ஒருத்தருடைய பொருளை, ஒருத்தருடைய காரு இன்னொரு இடத்துல எடுத்து ஒருத்தருடைய சைக்கிள் இன்னொரு எடுத்து பயன்படுத்துவது, ஒருத்தருடைய டூ வீலரை இன்னொரு எடுத்து பயன்படுத்துவது, எல்லாமே அது அந்த இன்புட் என்று சொல்லக்கூடிய எஃபெக்ட்னஸ் நம்மளுடைய உடலிலும் மனதிலும் கண்டிப்பாக செயலாக்கத்துக்கு வரும். இது உண்மை. அப்ப உண்மை என்று சொல்லி வரும்போது, இப்ப அப்பாவுடைய கர்மாவும் நமக்கு வரும், அம்மாவுடைய கர்மாவும் நமக்கு வரும். இப்ப அப்பா என்ன சொன்னா கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காரா? அப்பா கஷ்டப்பட்டே இருந்திருக்கிறார். அப்பா பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கிறார். அதே இது பிள்ளை, எங்க அப்பாவும் இப்படித்தான் இருந்தாரு, எங்க அம்மா இப்படித்தான் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறோம். எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, அதே மாதிரி எங்க வர்க்கத்துல இந்த சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? இதற்கு நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்ப விழிப்புணர்வு கொடுத்து என்ன சொல்லலாம்னா, நற்கர்மாவும் இருக்கிறது, தீய கர்மாவும் இருக்கிறது, நற்கர்மாவும் இருக்கிறது. இப்ப கம்பன் வீட்டு கம்பன் வீட்டுல வேலை பார்க்குற சாணி தட்டுறவ கூட என்ன சொன்னா, கம்பனை மாதிரி பாட்டு பாடுவா அப்படின்னு எப்படி சொன்னாங்க? அந்த வார்த்தை எனக்கு சரியா வரல, இருந்தாலும் என்ன சொன்னா, கம்பன் வீட்டு வேலை பார்க்குறவங்க கூட என்ன சொன்னா, அந்த கம்பனை மாதிரி கவி பாடுவான் அப்படின்னு என்று சொன்னாங்களேன்னு, அதை பார்த்து அதை ரசித்து அதை பார்த்து அதை ரசித்து கண்டிப்பாக அதாவது அவர்களை மாதிரி கம்பனை மாதிரி வர முடியாது, ஆனால் அந்த செயலாக்கத்தை செயல்படுத்தி விடுவார்கள். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இதுல நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது. கிராமத்துல சொல்லுவாங்க, அவன் கூட சேர்ந்தான் கெட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. அவங்க கூட சேர்ந்தான் கெட்டு போயிட்டான் அப்படிமா. அவன் தண்ணி அடிக்கான், இவனும் தண்ணி அடிக்கான் அப்படிம்பாங்க. இது எப்படி? இதுவும் உண்மைதான். ஒருத்தர் என்ன சொன்னா கூட சேர்ந்து என்ன சொன்னா கோடீஸ்வர யோகம் வந்துடும். ஒருத்தர் கூட என்ன சொன்னா போய் சேர்ந்து அவர் கற்ற கல்வி. ஒருத்தர் என்ன சொன்னா ஒரு இடத்துல வேலை வைக்காங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க, ஒருத்தர் வேலை பார்க்காரு. ஒருத்தர் என்ன சொன்னா ஒரு ஜவுளி கடையில ஒரு முதலாளிகிட்ட என்ன சொன்னா வேலை பார்க்குறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் போய் ஒரு தனியா ஜவுளி கடை வைப்பாரு, நல்லா இருப்பாரு.
எங்க வேலை பார்த்தீங்க? அந்த கடையில் வேலை பார்த்தேன்யா. நான் வந்து என்ன சொல்லலாம்னா அங்க இருக்கிற நுணுக்கங்களை எல்லாம் படித்தேன், நானும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கடை வச்சுட்டேன் அப்படிம்பாரு. ஒருத்தர் ஜோசியம் படிச்சிடும், ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறவன்ட்டு வந்து என்ன படிச்சுட்டு வந்து என்ன சொல்ல அவரை மாதிரியே வந்து அவரை காலவாடுற அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வந்துருவான். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விஐபி ஜோதிடர், அவர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னா ஒருத்தன் படிச்சான். கொஞ்ச நாள் ஓரத்துல இருந்து என்ன சொன்னா அவருக்கு சிஷிய மாதிரி இருந்துட்டு அவருக்கு ஊர்லயே வந்து என்ன சொன்னா ரூம் போட்டான். அவர் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாரு, ஏன்னா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா ஒரு கர்மாவை அவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த புலமை என்று சொல்லக்கூடிய சக்தி வந்துடும். ஒருத்தர் சீரட் அடிச்சுட்டே இருக்கிறாரு, இவனும் சீரட் அடிக்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்துடும். அதே மாதிரி எல்லா கர்மாக்களுமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஊடுருவல் கண்டிப்பாக பண்ணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து இந்த பதிவு. ஊடுருவும். அப்ப ஊடுருவும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்லலாம்னா இந்த கர்மாக்களை வந்து என்ன சொல்லலாம்னா நாம் வந்து நற்கர்மாக்களை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடணும். தீய கர்மாக்களை வரவிடாமல் இருப்பதற்கு தான் ஆன்மீகம், ஜோதிடம். எங்க வர்க்கத்துல வந்து என்ன சொன்னா இளமையிலே எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாம் இளமையிலே வந்து என்ன சொன்னா 60க்குள்ள எல்லாருமே காலி. 60க்குள்ளே எல்லாருமே காலி. அப்ப 60க்குள்ளே எல்லாருமே காலி ஆகும் போது என்ன சொன்னா நான் இந்த ஜோதிடம் எல்லாம் படித்த பிறகு நம்ம வந்து என்ன சொன்னா 80-85 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்து திரும்ப 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 உழைப்பு பொருளாதாரத்தை விட நாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான எண்ணங்களை வந்து மனதில் வந்து வைத்து 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 அதுதான் கர்மாவை வந்து என்ன சொன்னா நம்ம அப்படித்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னா நம்ம அதை வந்து சிந்தனையை பண்ணாம இருந்தோம் என்று சிந்தனை என்று சொல்லக்கூடிய வேரை வந்து நாம் வந்து விதைத்து கொண்டே இருக்கணும். இப்ப என்னுடைய குழந்தைகளுடைய முகத்தை என்னுடைய தகப்பனார் பார்க்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அது எப்படி பேசும், எப்படி வந்து முகவெட்டு இருக்கும், நம்ம வர்க்கத்துல பிறந்ததோடைய இந்த குழந்தையுடைய முகவெட்டு எப்படி இருக்கும், எப்படி பேசும், அது ஆண் வாரிசுடைய அந்த குழந்தையை பார்க்கணுங்கிற ஆசை மட்டும் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் அதை நடத்திடுவேன். எப்படி காரணம், நான் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறது பூரா தான் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு பையனுடைய குழந்தையுடைய முகவெட்டு எப்படி இருக்கிறது, எங்க அப்பா மாதிரி இருக்கா, எங்க தாத்தா மாதிரி இருக்குதா, என்னைய மாதிரி இருக்குதா, அவனை மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை ரசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த வந்து எண்ணம் வந்து என்னுடைய மனசுல என்ன இருக்குது. அப்ப அதை சக்சஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து கர்மாக்கள் வந்து ஒருத்தருடன் சேர்ந்தாலும் வரும், ஒருத்தரோடு சாப்பிட்டாலும் வரும். அப்ப சாப்பிட்டாலும் வரும் அப்படின்னா அப்ப நாம் வந்து பழகுகின்ற விதம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கணும். அப்ப அந்த நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தது என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மகிட்ட வந்து சேரும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதை விடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாம் தீயவர்களுடனும் தீய சக்திகளுடன் சேரும் போது வந்து என்ன சொன்னா இந்த பிளட் சர்க்குலேஷனும் இந்த மனம் சார்ந்த அறிவு சார்ந்த இதுவும் வந்து என்ன சொன்னா அந்த சைடில் இருக்கிற நெகட்டிவை இந்த உடல் ஏற்றுக்கொள்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப வந்து என்ன சொன்னா நீங்க எல்லாருமே வந்து என்ன செய்வதற்கு என்ன தீர்வு அப்படின்னா பழகுவது, பேசுவது, எல்லா விதத்திலும் இருக்கின்ற சமூகத்தில் இப்ப வந்து ஒருத்தர் சனி தோஷம் உடையவர்கிட்ட போய் நீங்க பழங்கினீங்கன்னா என்ன நடக்கும்? சனி தோஷம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஒருத்தர் தொழில வந்து ஸ்பீக்கா இருக்காரு, நல்லா இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டெய்லி பேசிட்டு எப்படி தொழில் ஓடுது நல்லா இருக்கான்னு உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். ராகுவோடைய தோஷத்துல போய் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப ராகுவோடைய தோஷம் என்பது என்னது? போகம்.
அப்ப அந்த போக தோஷம் உங்ககிட்ட வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். சூரியனுடைய தோஷம் ஒருத்தட்ட போய் ஒருத்தட்ட பழகுறீங்க அப்படின்னா வந்து அதே சூரிய தோஷம் வந்து உங்களுக்கு வரும், வந்துடும். அப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு சுக்கிரனுடைய தோஷமுடைய ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ நீங்கள் போய் பழகினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர தோஷம் வரும். அப்ப அது உங்களுக்கு சரியான நடைமுறைக்கு வந்து ஒத்து வருமா ஒத்து வராதா என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து பழக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்ப கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னா அதை வந்து எடுத்து விலக்கி வைப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொன்னா ஒருத்தர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவர் என்ன சார் டெய்லி தண்ணி போடுவார்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த முக வெட்டு அந்த அமைப்பு தன்மைகள்லாம் வந்து வரும்போது நம்ம வீட்டுல வந்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, முகம் சுழிப்பாங்க. என்ன இந்த மனுஷன் வந்து என்ன சொன்னா நம்ம கண்ணும் சரியில்லை முகம் சரியில்லை, இவர்கிட்ட போய் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்ப அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வந்து அவரை வந்து என்ன சொன்ன வீட்டுக்குள்ள வரவிடாதீங்க, எனக்கு வந்து இது ஒத்து வராது, நம்ம வீட்டுக்கு இது லாய்க்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், அதை அவாய்ட் பண்ணுவோம். கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா நாம் வந்து என்ன சொல்லலாம்னா எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த நன்மைகள் வந்து ஒருவரிடம் இருக்கிறதோ அந்த நன்மைகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதை வந்து மானசீகமாக பாராட்டணும், மானசீகமாக பாராட்டணும். மானசீகமாக பாராட்டி நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த நற்கர்மா நம்மளிடம் வந்து சேர்ந்துக்கணும். அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாம வந்து என்ன அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவை வந்து நம்ம கத்துக்கணும். இப்போ ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், ஹோட்டலுக்கு சாப்பிட 4 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போறோம். இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா வந்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒவ்வொருத்தரும் கை கழுவிட்டு போயிடுவான். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, யாரும் பில்லு கொடுப்பானா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடம் வந்து நம்ம பழக்கம் வச்சிருந்தோம்னா நான் கொடுக்குறேன் யாரும் கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த தடவை சாப்பிடும்போது போனவன்ட்ட நீ கொடுத்த இல்ல, இப்போ வந்து நான் இன்னைக்கு கொடுக்குறேன்ப்பா நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்து நமக்கு வரும். ஏன்னா நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்ப அந்த எண்ணம் எப்படி வந்தது என்று சொன்னால் அவன் வந்து முந்தி வந்து என்ன சொன்னானே, இல்ல நான் எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்றேன், நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன், அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்று போல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது மறுதடவை வந்து அந்த இடத்தில் வந்து நாம் அளவலாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இந்த 4 பேரில் ஒருவர் என்ன சொன்னானே யாராவது ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் அங்க இருக்கிற நற்கர்மா இவனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி வந்து என்ன சொன்னா வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் வீகத்தை வந்து நீங்கள் உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் அது நன்மையில் போய் முடியும். சில பேர் எந்திரிச்சு ஓடி போயிடுவோம், நிறைய பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து வாங்கி கொடுக்கணும், நீங்க வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்க 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 இப்போ தர்மம் பண்ண 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 என்ன சொன்னா நம்ம வீட்டுல வந்து என்ன சொன்ன யாராவது ஒரு குழந்தை அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்து அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், அது நற்கர்மா. நம்ம ஆரம்பிடாம வந்து என்ன சொன்னா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கோம், அந்த குழந்தை வந்து அப்பாவுடைய முகம் சரியில்லையே, ஏதோ ஒரு சுமல் வருது, அப்பாவுடைய கண்ணு சரியில்லை, வந்த உடனே என்ன சொல்லலாம்னா யார்ட்டையும் பேசல அப்படியே சாப்பிட்டாரு அமைதியா படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது உற்று கவனித்து விட்டது என்று சொன்னால் அது என்ன என்றது கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்ச அதே செயலை செய்து வந்த உங்களை மாதிரி அது மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை எல்லோரும் பரிச்சித்து பாருங்கள். இதுல அதிகமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியது ராகு, அடுத்த பிரச்சனையை கொடுக்கக்கூடியது சந்திரன், அதற்கடுத்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது புதன். ராகு உங்களுக்கு தெரியும் போகம், சந்திரன் எந்த காரியத்தையும் வந்து என்ன சொல்றான்னா தனது என்று சொல்லக்கூடியது ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்பிரேஷனை இழுக்கக்கூடியது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து ராகு சந்திரன் புதன். புதன் எந்த நேரத்திலும் வந்து என்ன சொன்ன தலகுப்பர் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது, புதனுடைய தோஷம் உடையது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரன், சுக்கிரனுடைய தோஷம் வந்து என்ன சொல்றான்னா வந்து வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அதுவாக வெற்றிக்கு காரணமாகவும் அதுவாகவே இருக்கும். அப்ப
சூரியனுடைய தோஷமுடையது எப்பயுமே ஹெட் வெயிட் இருக்கும். ஹெட் வெயிட் கண்டிப்பா இருக்கும். சூரியனுடைய தோஷமுடையது ஹெட் வெயிட் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி வந்து என்ன சொல்றான்னா 8 விதமான தோஷத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அதில் நாம் எப்பயுமே ஒரு கர்மாவை நமக்கு சாதகமாக இருப்பதை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து என்ன பாதகத்திற்கு உண்டானதை வந்து என்ன சொன்னா எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒருத்தருடைய சட்டையை வந்து என்ன சொன்னா நீங்க படக்குன்னு வாங்கி போடாதீங்க. ஒருத்தருடைய 2 வீலரை படக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தருடைய காரை வந்து என்ன சொன்னான்னா நான் இங்க போய் கொண்டு போய் வரேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் தோஷம் இருக்கலாம். நமக்கு அது ஆக்சிடென்ட் மாட்டி விட்டுரும், உறுதியா மாட்டி விட்டுரும். அப்ப எந்த ஒரு இதுவும் என்ன சொல்லலாம்னா கர்மா என்பதும் செயல் என்பதும் ஒன்றோடு ஒன்று பழகும் போது இதில் உடலாலும் சரி பொருளாலும் சரி உடல் பொருள் என்று சொல்லக்கூடியது. பொருள் என்பது புற வாழ்க்கை, உடல் என்பது அக வாழ்க்கை. இதில் நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து வந்து நாம் வந்து தேவை எதுவோ அதை மட்டும் நாம் யூஸ் பண்ணிட்டு தேவை இல்லாததை வந்து என்ன சொல்றான்னா தள்ளி விடுவதுதான். அதனாலதான் பார்த்து பழகுங்கள், பார்த்து பழகுங்கள், பார்த்து பழகுங்கள் என்று முன்னோர்கள் சொன்னதற்கு காரணம் கர்மாக்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்ப கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காரு. அவர் கூட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம்னு என்ன சொன்னா கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்காது. ஏன்னா அவருடைய சோல் அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு அம்மா வந்து சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா, அதுட்ட ஒரு பிள்ளை வளருது, பொம்பளை பிள்ளை வருது. இதே மாதிரி அம்மா எந்த எந்த வயசுல வந்து அந்த விதவை கோலத்தை போன்றாலும் அதே மகளுக்கும் வந்துடும். இது நம்ம கண்கூடாக பார்த்தது. அதனால் அகம் புறம் இது இரண்டு விஷயத்திலும் நீங்கள் வந்து உங்களிடம் புத்தி கூர்மையை வைத்து இது நாம் தேவையான பழக்கமா தேவையில்லாத பழக்கமா, இதனால் வந்து நமக்கு என்ன லாபங்கள் வந்தது அப்படிங்கிறதை நீங்கள் லாபங்கள் வரப்போகிறது, லாபங்கள் வந்த பிறகு வந்ததா அல்லது அவயோகங்கள் வந்ததா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். இல்லை என்று சொன்னால் கர்மா கண்டிப்பாக பாஸ் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.